அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இந்த டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி மெயின், அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அதில் இந்த அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, கட் ஆஃப் டீட்டெயில் எப்படி இருக்கும், அண்டு எவ்வளோ ரேங்கிங் பொசிஷனில் கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க, கவுன்சிலிங் எப்படி இருக்கும், காலேஜஸ் டீட்டெயில் பற்றின என்ன, கோர்ஸ்லாம் எங்கே இருக்குது, வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி இந்த டிஎன்ஏயுவில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் வேளாண்மை கல்வி சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நம்ம வீடியோவில் வந்துட்டுருக்கு. இதுபோல் தொடர்ந்து வரோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நிறையா கொடுத்துருக்குறேன். இந்த தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் டிஎன்ஏயுவில் என்ன நடந்துகிட்ருக்கு, கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன், காலேஜஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், கோர்சஸ்ஸு, அங்கே உள்ள ஹேப்பனிங்ஸும், காலேஜை தவிர வேறு என்ன நடக்குது அப்படிங்கிற மொத்த விஷயங்கள் டிஎன்ஏயு அட்மிஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். தேங்க்யூ. ஸோ டிஎன்ஏயு லேட்டஸ்ட் அப்டேட்டு இல்லைனா கரண்ட் நியூஸ், கவுன்சிலிங் பற்றின நியூஸ் என்னென்னு பார்க்கும்பொழுது, இந்த அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு வேக்கன்சி டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டெய்லி அப்டேட்டில் இன்றைக்கி ஆகஸ்ட்டு 5 படி என்ன வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ சீட் வேக்கன்சி, யாருக்கு, எந்த காலேஜில், எந்த கோர்ஸ் அப்படிங்கிற மொத்த விஷயங்கள் வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க, அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. வழக்கமான பதில் தான் என்னென்னா, லெஃப்ட்டில் உள்ளது எல்லாமே காலேஜஸ்ஸு, கோர்சஸ்ஸு, என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றத லெஃப்ட்டில் உள்ளது பார்க்கலாம். அதுக்கு அடுத்த காலம் பார்த்திங்கன்னா காலேஜ் டீட்டெயில்ஸ் வந்துடும். எந்த காலேஜ் பேர் என்ன, ஊர் என்ன அப்படின்றது அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து வர போர்ஷன் தான் கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப்பு. ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, பிசிஎம், எஸ்சிஏ அண்ட் எஸ்டி, இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப்பு. அதுக்கு கீழே பார்த்தோம்னா எஸ்எஸ்னால் சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்து, ஃபில்டு ஸ்ட்ரென்த்து, ஏஎஸ்ஸு அட்மிட்டட் ஸ்ட்ரென்த்துன்னு. ஸோ அது ரெண்டுக்கும் விளக்கம் என்னென்னா, எஸ்எஸ்னால் கவர்மெண்ட்டை சாங்ஷன் பண்ணது, எஃப்எஸ்னால் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கிடச்சவங்க, அது எவ்வளோ பேருக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு, ஏஎஸ்னால் அலாட்மெண்ட் கிடச்சி எவ்வளோ பேர் ஃபீஸு கட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதுதான் அட்மிட்டட் ஸ்ட்ரென்த் அப்படின்றது. இதே போல் தான் மற்ற கம்யூனிட்டிக்கு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான் டாப்பில் இருக்குது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதில் பார்க்குறப்ப ஓசி கம்யூனிட்டிக்கு 31 சீட்டு ஃபில் பண்ணியிருக்கு, அதாவது சீட் அலாட்மெண்ட் போயிருக்கு. ஆனால் 31 ஜாயின் பண்ணிட்டாங்க. 29 பேர் சீட் அலாட்மெண்ட். அடுத்த கோர்ஸ் பார்த்தோம்னா 29 பேரும் ஜாயின் பண்ணியாச்சு. இதே போல் அடுத்தடுத்த ப்ரோக்ராம் கீழே பாருங்கள். ஏசிஆர்ஐ கோயம்புத்தூரில் பார்த்தோம்னா 28 சீட் அலாட்மெண்ட் கிடச்சது, 28 பேருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்த காலேஜில் பார்த்தோம்னா 32 மாதிரி எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஜாயின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட முடிய போகிற ஸ்டேஜில் தான் இருக்குது போல் இருக்குது. எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, கோர்ஸ் வைஸு, காலேஜ் அண்டு கம்யூனிட்டி வைஸு, இதை ஸ்கிப் பண்ணாமல், ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸ்லோவாக ஸ்டடி பண்ணி பாருங்கள், அந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான தகவலாக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஹார்டிகல்ச்சர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சரு எங்கே இருக்குது? அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே இருக்குது. அங்கே பார்த்தோம்னா 27க்கு 27 ஃபுல்லாகிடுச்சு. அந்த அதுக்கடுத்து பார்த்தோம், அது 27னா இது வந்து ஓசி கம்யூனிட்டி. அடுத்து பிசிக்கு பார்த்தோம்னா 23க்கு 21 ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 2 சீட் வேக்கன்ட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் காலேஜ் வைஸு, கம்யூனிட்டி வைஸ் அண்ட் கோர்ஸ் வைஸு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ ஓவராலாக அகாடமிக் எவ்வளோ தான் இருக்குது வேக்கன்சி அப்படின்னா இதாங்க. 4765 சீட்டு அகாடமிக் ஸ்ட்ரீமில் வருது மொத்தம். அதில் 4681 பேருக்கு அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் நடந்துச்சு, அதில் அலாட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 3494 பேர் அதில் அட்மிஷன், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கலந்துக்கிட்டு ஃபீஸை கட்டி அட்மிஷன் போட்டவங்க 3494. அப்போ இன்னும் வேக்கன்சி இருக்குது. எவ்வளோன்னா 1187. இது இன்றைய தேதிப்படி ஆகஸ்ட்டு 5 2025 படி 1187 சீட்டு இன்னும் வேக்கன்சி இருக்குது. ஸோ இவங்களுக்கு அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் நடக்கும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் முடிஞ்சிருக்கு. இந்த செகண்ட் ஃபேஸு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெடியூல் பண்ணுவாங்க. இந்த 1187 சீட்ஸுக்கே பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான தகவலை மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.